தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, இன்னைக்கு துருக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச கைது வாரண்ட்டை நெத்தன்யா அவர்களுக்கு மேலே பிறப்பிச்சிருக்காங்க. இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாடுகள் பிறப்பிச்ச போதும் கூட துருக்கி அதை சொல்லவே இல்லை. நமக்கும் தெரியும், துருக்கி மறைமுகமாக தொடர்புகளை இஸ்ரேலோடு வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச கைது வாரண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனிமேல் துருக்கியுடைய ஏரியாக்குள்ள நெத்தன்யா வந்தால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் தான். அது இல்லாமல் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, பாலஸ்தீனத்துக்கு, அதாவது காசாவுக்கு நாங்கள் அனுப்பின உணவுகள் மருந்துகளை இஸ்ரேலுடைய இராணுவம் அதை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம இவங்க அவங்களுடைய நாட்டுக்கு அதை கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. பொதுவாகவே காசாவுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேல் குறியா இருக்காங்க. பல தடவை பார்த்துருப்போம். நம்ம எத்தனையோ சர்வதேச அமைப்புகள் உணவு கொடுக்கவும் மருத்துவத்தை கொடுக்கவும் வந்திருக்காங்க. வந்த போதெல்லாம் அவங்கள கைதி பண்ணுறதோ, அவங்கள மிரட்டி அனுப்புறதோ, அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படியே திருப்பி அனுப்புறதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி காசாவுக்கு வந்த உணவை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இஸ்ரேலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சர்வதேச கைதி வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க. மற்றபடி துருக்கியை பொறுத்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் கைதி பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. பொதுவாகவே ஐசிசி ஐசிஜேவே ஆணையம் பிறப்பிச்சிட்டாங்க. அவங்களுமே கைதி வாரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தணும்னா எந்த நாட்டுக்கு அவர் வராரோ அப்போ அவரை கைதி பண்ணணும். மற்றபடி உள்ள பூந்தெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அமெரிக்கா தான் உள்ள பூந்து பண்ணுவாங்களோ தவிர மற்ற நாடு யாருமே ஐசிசியோ ஐசிஜேவோ ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் செய்ய மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டளையை ஏற்று இவங்களே போய் நேரடியாக இஸ்ரேலுக்குள்ளே கைதி பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு இவங்க க்ளோஸாக இருக்கிறனால அமெரிக்கா இவங்களை விட்டு வச்சு வேடிக்கை பார்க்குது. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தா, இரண்டாவதாக சும்மா இல்லாமல் சிரியாவுடைய விமான நிலையத்தை வேற தாக்கி வச்சிருக்காங்க இஸ்ரேல். சும்மாவே எல்லா பக்கமும் போர் இருந்துட்டு இருக்கு. இதில் வேற சிரியாவை வேற அடிச்சனால இது பார்த்தா அமெரிக்காவே கொஞ்சம் அமைதியாக இருங்க, சிரியாவை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணோம், லெபனானில் ஒரு மாதிரியான சமாதானத்தை நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம். அதாவது அவங்கள வச்சு தான் உங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஜூலானிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் ஆகாது. அவங்களும் இவங்களும் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா வார்த்தை மோதலில் ஈடுபட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய கவர்மெண்ட்டால் கூட ஹிஸ்புல்லாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஹிஸ்புல்லாவையும் ஜூலானியும் மோத விடலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள வச்சு தான் உங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொண்டு வர முடியும். ஆனால் அவங்களவே போய் அடிச்சிங்கன்னா இனிமேல் சிரியா லெபனான் விஷயத்தில் உங்களுக்கு உதவ மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க. நேற்று கடுமையான ஒரு தாக்குதலை லெபனான் பக்கம் பண்ணியிருக்காங்க. லெபனானுடைய கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை நேற்று லெபனான் மேலே இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிரியா மேலேயும் விமான நிலையத்தில் இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமுமே அடிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லெபனானுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர்களே இன்னைக்கு ஒட்டுக்கா சேர்ந்து, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. போதும், இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, இஸ்ரேல் அவங்களுடைய படைகளை பின்வாங்க சொல்லுங்க லெபனான்லேருந்து அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இஸ்ரேல் படைகளை பின்வாங்க மாட்டாங்க. அதுக்காக தான் பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவும் சொல்கிறாங்க இஸ்ரேல்காரன் போக மாட்டான், காசால போனானா போகல, நம்மள்ட்டையும் அவன் போக மாட்டான், நம்ம சண்டை போடுறது தான் தீர்வுங்கிறாங்க. ஆனால் அப்பப்போ பிரைம் மினிஸ்டர் அவுன் அவர்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின், அவர் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர். இன்னைக்கு கொந்தளிச்சு நேற்று தாக்குன தாக்குக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை கிளம்பி போக சொல்லுங்க, இஸ்ரேலுடைய ராணுவம் இங்கே இருக்கக்கூடாது, எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதலை நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அரபு நாடுகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம், இவங்க பக்கம் நியாயம் இருக்கு, இஸ்ரேல் பண்ணது கண்டிக்கத்தக்கது, இந்த மாதிரிலாம் கண்டனம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தா அமெரிக்கா இஸ்ரேலை வெளியே போன்னு சொன்னாலும் இஸ்ரேல்காரன் போக மாட்டான், அமைதியா இருன்னு சொன்னாலும் இஸ்ரேல்காரன் அமைதியா இருக்க மாட்டான். அங்கே பார்க்கறதுக்கு தான் அமெரிக்கா நாட்டாம மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் பார்த்தா இஸ்ரேல் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வேற வழி இல்லாமே அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. முதல்ல காசா விஷயத்துல பேசும்போது ஒரு மாதிரி பேசினாங்க. இப்போ அமெரிக்கா நீங்க வெளியே போங்க, காசால இருக்கிறவங்க ஆயுதத்தை ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேல்காரன் கேட்க மாட்டேங்கிறான். மறுபடியும் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அமெரிக்கா காசாவை தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கோ தவிர திரும்ப இஸ்ரேலை என்ன பண்ண முடியல, சொன்னதை செய்ய வைக்க முடியல. அப்ப இஸ்ரேல் சொல்ற எதுவுமே எங்கேயுமே நடக்கல. காசால, வெஸ்ட் பேங்க்ல, சிரியாவில், லெபனான்ல, அடுத்து ஈரான்லையும் உட்பட அதுதான் ஈரான் சொல்லுது. அமெரிக்கா எங்கள்கிட்ட ஒப்பந்தத்தை போட்டாலும் கூட இஸ்ரேலை என்ன பண்ண முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல
ட்ரம்பவே ஆட்டி வைக்கிறது நெத்தனியாக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சவுதியுடைய எல்லையோரங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு ஹவுதீஸ் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து சவுதி வந்து அமைதியாக இருக்காங்க. ஆனால் உடனே ஏமனுடைய கவர்மெண்ட் வந்து அந்த ஏமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு எதிராக ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க வீடியோ மூலமாக. ஒரு பக்கம் வந்து ஹவுதீஸு சவுதியை எதிர்க்கிறாங்க, ஏமன் வந்து ஹவுதீஸுவே எதிர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எண்ணெய் நிலையத்தை வந்து அடிச்சிருந்தாங்க சவுதிக்குள்ளே வச்சு. அதனுடைய சேட்டலைட் இமேஜஸை காமிச்சிருக்காங்க இன்னைக்கு ஹவுதீஸு. எதுக்காக காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்ட்டு. இவங்களுக்கு ஏது இந்த சேட்டலைட் இமேஜ்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து யார் கொடுத்துருப்பா, சைனா இல்லை ரஷ்யா தான் கொடுத்துருப்பாங்க. சேட்டலைட் இமேஜஸ்லாம் இவங்களால வந்து ஹவுதீஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ரஷ்யா சைனா தான் வந்து இந்த சேட்டலைட்லாம் அனுப்பி கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்ததை வாங்கி ஹவுதீஸ் வந்து காமிச்சிருக்காங்க, பாருங்க நாங்கள் அடிச்சது சக்ஸஸ் ஆயிருக்குன்ட்டு. ஆனால் சவுதி வந்து அடி வாங்கின மாதிரியே சொல்லாமல் இன்னுமே அமைதியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க ஏதாவது சொன்னால் அதை மறுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எதையாவது சொல்லணும், ஆனால் வந்து உண்மையாலுமே இவங்க ஆதாரத்தோட சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால மறுக்கவும் இல்லை சவுதி. அதை பற்றி வந்து பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் சவுதியில் இப்போ 2 நாளாக அடுத்தடுத்து தாக்குதல்களை ஹவுதீஸ் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏமன் கவர்மெண்ட்டை சவுதி தூண்டி விடுது, நீங்கள் என்ன விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கிளர்ச்சியாளர்களை ஆளர்களை வந்து கொஞ்சம் அடக்கி வைங்க, அவங்கனால தான் எங்களுக்கும் உங்களுக்கும் பஞ்சாயத்து வந்துட மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏமனை வந்து சவுதி மிரட்டிட்டு இருக்கு. அதனால ஏமன் வந்து ஹவுதீஸ்க்கு எதிராக வேற வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த சண்டை வேற தனியா போயிட்டு இருக்கு. அதுல வேற ரெட் சீல வந்து சவுதி சம்பந்தமான கப்பல்கள்லாம் போகாம தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரெட் சீல தடை, இன்னொரு பக்கம் ஹார்மோஸ்ல தடைன்னு சொல்லிட்டு இன்னும் தடைகளுக்கெல்லாம் பெரிய வந்து தளர்வுகள் இல்லாம போயிட்டு இருக்கு. கடைசியா இன்னைக்கு வந்து பெசக்சியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஈராக் மற்றும் ஈரான்ல அந்நிய நாட்டு சக்திகள் தலையிடுவதை நாங்கள் வெறுக்கிறோம். அதாவது வந்து ஈராக் வந்து அந்நிய நாட்டுடைய, அதாவது அந்நிய நாடுனா அமெரிக்கா தான், வேற எதுவும் இல்லை. அமெரிக்கா இஸ்ரேலுடைய பேச்சை கேட்காதீங்க, பேச்சை கேட்டு நீங்க முடிவெடுக்காதீங்க, எப்பயுமே நீங்க சுயமா முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கறக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி தெரியல, ஆனா இது ஒரு த்ரெட்டன். எதுக்காகனா தொடர்ச்சியாக வந்து பார்க்கும்போது சிரியா வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானு, அதுக்கப்புறம் காசான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருந்துட்டு இருக்குதுங்கும் போது அடுத்து ஈராக்கையே கை வைக்கிறாங்க. அந்த ஈராக் போயிடக்கூடாது. ஈராக் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. ஈராக் இருக்கிறனால தான் லெபனானோடு ஏதோ ஓரளவுக்காவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுது ஈரான். அந்த ஈராக்கவே கவுக்க பார்க்குறாங்க இப்போ அமெரிக்கா. அதுக்கு ஈரானும் கவுந்து போக பார்க்குறாங்கிறதுனால இப்போ வந்து ஈரான் வந்து மிரட்டல் மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஒரு அறிவிப்பை தான் கொடுத்திருக்காங்க. அந்நிய சக்திகள் ஈரான்லயும் ஈராக்லயும் வர்றதை நாங்க வெறுக்கிறோம். அதே சமயத்துல ஈராக்ல இருக்கிறவங்க அந்நிய சக்தி மற்ற நாடுகளுடைய பேச்சை கேட்காம நீங்க சுயமா முடிவெடுங்கன்னு இருக்காங்க. அப்படின்னா சுயமா இவங்க முடிவு எடுக்கலன்னு அர்த்தம். ஈராக்கு யாரை வந்து ஒமிட் பண்றாங்கன்னு பார்த்தா ஈரானை வந்து விலக்கி வச்சுட்டு அமெரிக்காவை சேர்த்துறாங்க. ஆனா அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நாசுக்கா வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.